ட்ரீம் ஷிப் ஃபோட்டோகிராஃபி. உங்கள் வீட்டில் எந்த ஈவெண்ட் நடந்தாலும் சரி, வெட்டிங் ஃபோட்டோஷூட், ரிசப்ஷன், கப்புள் ஃபோட்டோஷூட், பர்த்டே, என்கேஜ்மெண்ட், ஹவுஸ் வார்மிங் அண்ட் பேபி ஷவர், இது மாதிரி உங்கள் வீட்டில் எந்த ஈவெண்ட் நடந்தாலும் சரி, ஃபோட்டோகிராஃபி அண்ட் வீடியோகிராஃபி சிறந்த முறையில் தரமாக எடுத்து தரப்படும். நம்ம ட்ரீம் ஷிப் ஃபோட்டோகிராஃபியில் வெட்டிங் ஈவெண்ட்டுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் இருக்குது. வெறும் 15,999 மட்டுமே. மேலும் விவரங்களுக்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்ணை தொடர்பு கொண்டு உங்களோட ஆர்டர்ஸை நீங்கள் புக் பண்ணலாம். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து வேதிக் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். வாராந்திர ராசி பலன்கள் பிப்ரவரி 23ஆம் தேதி முதல் மார்ச் 1ஆம் தேதி வரை உண்டான வாரத்திற்கு, இந்த வாரத்திற்கு உண்டான கிரக நிலவரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிஷப ராசியில் குரு சஞ்சாரம் பண்ணுறாரு, மிதுன ராசியில் செவ்வாய் வக்ர நிவர்த்தி அடைஞ்சிட்டாரு, கேது கன்னி ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு, சந்திரன் இந்த வாரத்தில் தனுசு ராசியிலேருந்து தன் பயணத்தை துவக்கிறாரு, புதன் சூரியன் சனி ஆகிய கிரகங்களின் சேர்க்கை கும்பராசியில் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா ராகு சுக்கிரன் சேர்க்கை மீன ராசியில் இருக்காங்க. இந்த வாரத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள்னால் ஒன்று தான், அதாவது மெயின் கிரக பயிற்சி, பெரிய கிரக பயிற்சி. பிப்ரவரி மாதம் 27ஆம் தேதி அன்று புதன் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். தன்னுடைய நீச்சஸ்தானத்துக்கு புதன் பயிற்சி ஆகிறார். ஆனால் நீச்சஸ்தானத்துக்கு போனாலும் அந்த இடத்துல சுக்கிரன் உச்சபலத்தோட, சுக்கிரன் குரு பரிவர்த்தனா யோகத்தில் இருக்காங்க. அந்த இடத்துக்கு நீச்ச கிரகம் போகும் பொழுது அந்த இடத்துல விபரீத ராஜயோகத்தை, நீச்ச பங்க ராஜயோகத்தை புதனுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறார் சுக்கிரன். இதனால் பல ராசிகளுக்கு வருமானம் ஏற்படும், சில ராசிகளுக்கு சந்தோஷ அதிகரிப்பு ஏற்படும், வெகு சில ராசிகளுக்கு அனாவசியமான விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுதான் இந்த வாரத்தில் ஏற்படக்கூடிய கிரக நிலவரம் மற்றும் கிரக பயிற்சிகள். இந்த வாரத்தில் சந்திராஷ்டமத்தை சந்திக்கும் ராசிகள், அதாவது சந்திரன் தனுசு ராசியிலிருந்து தன் பயணத்தை துவக்கிறாரு. அதனால் இந்த வாரத்தில் யாராருக்கெல்லாம் சந்திராஷ்டமம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், இந்த 4 ராசிக்கு சந்திராஷ்டமம் வருது. ரிஷப ராசிக்கு என்றைக்கு சந்திராஷ்டமம் முடிவடைகிறதுன்னா, போன வாரம் பிப்ரவரி 22ஆம் தேதியில் ஆரம்பித்து பிப்ரவரி 25 விடியற்காலை 12:56, 24ஆம் தேதி ராத்திரி 25ஆம் தேதி விடியற்காலை 12:56 ரிஷபராசிக்கு சந்திராஷ்டமம் முடிவடைகிறது. 25ஆம் தேதி விடியற்காலை 12:56 27 விடியற்காலை 4:30 வரைக்கும் மிதுன ராசிக்கு சந்திராஷ்டமம், அதாவது சந்திரன் மகர ராசியில் சஞ்சாரம் பண்ணுகின்ற காலம். இந்த 2025 பிப்ரவரி 27ஆம் தேதி விடியற்காலை 4:30 மார்ச் 1 விடியற்காலை 5:59 வரை கடகராசிக்கு சந்திராஷ்டமம், அதாவது சந்திரன் கும்பராசியில் சஞ்சாரம் பண்ணுகின்ற காலம். இந்த சந்திரன் கும்பராசியில் இருக்கும் பொழுது அந்த இடத்துல சனி இருப்பார், சூரியனும் இருப்பார். இதில் சூரியன் அடுத்த மாதம்தான், மார்ச் மாதம்தான் மீனராசிக்கு பயிற்சி ஆவார். அதனால் இந்த வாரத்தில் சந்திரன் மார்ச் 1ஆம் தேதி அன்னைக்கு விடியற்காலை 5:59 கும்பராசிலிருந்து மீனராசிக்கு பயிற்சியாகி அங்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய சுக்கிரன், ராகு, புதன் ஆகிய கிரகங்களோட 4 கிரக சேர்க்கை ஏற்பட போகிறது. இதனால் சிம்மராசிக்கு சந்திராஷ்டமம், அதாவது மார்ச் 1ஆம் தேதியிலேருந்து மார்ச் 3ஆம் தேதி விடியற்காலை 6:40 வரைக்கும் சிம்மராசிக்கு சந்திராஷ்டமம். இந்த ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம் ஆகிய சந்திராஷ்டமத்தை சந்திக்கும் ராசிகள், இவர்கள் இந்த வாரத்தில் என்ன பரிகாரம் பண்ணணும் இந்த சந்திராஷ்டமத்தன்னைக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தினமும் காலையில் அந்த சந்திராஷ்டமத்தன்னைக்கு நீங்கள் சூரிய வழிபாடு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சந்திராஷ்டமத்தன்னைக்கு வேலைக்கு போகிறதோ, இல்லை பிஸ்னஸ் விஷயமாக போகிறதோ, இல்லை படிப்பு சார்ந்த விஷயங்களுக்காக போகிறதோ, இல்லை குடும்ப தேவைக்காக ஏதாவது வெளியில் போகிறீங்க அப்படின்னா, போகிறதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த தயிர் இருந்ததுன்னா அந்த தயிரில் ஒரு 1/4 கப்பு, சின்னதாக ஒரு கப்பு வச்சுக்கோங்க. இந்த 1/4 கப்பு தயிரை எடுத்து நீங்கள் நல்லா மடக்குன்னு குடிச்சிட்டு மீதி 1/4 கப்பு, அதாவது 1/2 கப்பு எடுத்துக்கோங்க, 1/4 கப்பு குடிங்க. 1/4 கப்பை உங்கள் வீட்டு வாசலில் ஒரு சின்ன கிண்ணத்தில் வச்சுட்டு போயிடுங்க. இதை புறாக்கள், இந்த மாதிரி உயிரினங்கள், அதாவது எறும்புலேருந்து எல்லாமே சாப்பிடணும். அப்படி சாப்பிட்டதுன்னா உங்களுடைய பாதிப்புகள் குறைய துவங்கும். இதுதான் இந்த சந்திராஷ்டமத்தில் செய்யக்கூடிய பரிகாரம். ஏன்னா தயிரை விநியோகம் பண்ணுவதோ, தயிரை உயிரினங்களுக்கு கொடுப்பதோ அமோக பலன்களை ஏற்படுத்தும். அது யாரும் அவ்வளோ ஈஸியாக பண்ண மாட்டாங்க. இந்த வாரத்திற்குண்டான பலாபலன்கள் உங்கள் ராசிக்கு என்ன அப்படிங்கிற பலாபலன்களை ஆராய்வோம் வாருங்கள். மேஷ ராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள்.
இந்த வாரம் பார்த்தீங்கன்னா 9, 10, 11, 12 ஆகிய இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ண போகிறாரு. இதில் வந்து புதன் 3, 6 புதன் நீச்ச பங்கம் அடைகிறாரு பிப்ரவரி 27 அன்னிலேருந்து. இதனால் உங்களுக்கு ஆரோக்கிய பிரச்சனை அல்லது கடன் பிரச்சனை அல்லது எதிரிகள் பிரச்சனை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். அதாவது குறிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து படிக்கிற குழந்தைகளாக இருந்தால் உங்களுக்கு ஆரோக்கியத்தில் சங்கடம் ஏற்படும். வயது முதிர்ந்தவர்கள் 60 வயசுக்கு மேலே 70 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களாக இருந்தால் ஆரோக்கிய சங்கடம் ஏற்படும். நீங்கள் வேலை பண்ணிகிட்டு இருக்கிறவங்க பிட்வீன் 30 to 50 இந்த ஏஜ் ரேஞ்சில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு கூட ஒர்க் பண்ணுறவங்களாலேயே மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இது புதன் சார்ந்த விஷயங்கள் தான். ஆனாலுமே இந்த வாரத்தில் வந்து உங்களுடைய பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்துலேருந்து 12ஆம் இடம் வரைக்கும் சந்திரன் ட்ராவல் பண்ணுறதுனால இந்த முதல் சில நாட்கள், அதாவது மார்ச் 1 வரைக்கும் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். தொழில் விருத்தி, உத்தியோக மேன்மை, வியாபார வளர்ச்சி, படிப்பில் ஆர்வம் அதிகரித்தல், உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் பலிதமாகுதல், கலைத்துறை நண்பர்களுக்கு வருமானம் அதிகரித்தல், அரசாங்க அனுகூலம் ஏற்படுதல்னு ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் 23ஆம் தேதியிலேருந்து ஆரம்பித்து மார்ச் 1 வரைக்கும் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 5+6 நாளைக்கு பெருசாக நஷ்டங்கள் இருக்காது. 7வது நாள், அதாவது மார்ச் 1 உங்களுக்கு அனாவசிய விரயங்கள் ஏற்படும். அதுவும் குறிப்பாக 12ஆம் இடத்துல 4 கிரக சேர்க்கை, ராகு, சுக்கிரன், புதன், சந்திரன். இந்த 4 கிரக சேர்க்கை உங்களுக்கு நிம்மதியற்ற தூக்கத்தை ஏற்படுத்தும். ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் மருத்துவ உதவிகள் தேவைப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மேஷராசியை பொறுத்த வரைக்கும் வாரக்கடைசிங்கிறது வந்து கொஞ்சம் சங்கடத்தை கொடுக்கும். அதுவும் குறிப்பாக வாரக்கடைசியில் கடன் வாங்கினவங்களுக்கு கடன் கொடுத்தவங்களால் பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அலுவல் ரீதியாக வேலை செய்கிற இடத்துலையோ, வேலை கொடுத்த இடத்துலையோ, இல்லை பிஸ்னஸ் பண்ணுற இடத்துலையோ உங்களுக்கு கடன் சார்ந்த விஷயந்தான் இருக்குமே தவிர உங்களுக்கு கடனை கொடுத்துருப்பாங்க. கடன் விஷயத்தில் உங்களுக்கு பொருளை கொடுத்துருப்பாங்க. அந்த பொருளில் ஒரு நெகட்டிவ் இருக்கும். அதையும் போய் கேட்டிங்கன்னா அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, வாங்கின கடனை கொடுக்க முடியல, பணத்தை கொடுக்க முடியல, ஆனால் பொருளை மட்டும் ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு வந்துடுறியான்னு கேட்பாங்க. இதனால் உங்களுக்கு மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெருங்கிய தொடர்பாக இருக்கும். ரொம்ப வருஷமாக சப்ளை பண்ணிகிட்டு இருக்கிறவங்ககிட்டயே இந்த தடவை வந்து உங்களுக்கு மனஸ்தாபம் ஏற்படும். வாரக்கடைசியில், அதாவது மார்ச் 1, 2, 3 ஆகிய நாட்கள், அதாவது சனி, ஞாயிறு, திங்கள், இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் வாரம் முழுவதும், அதாவது சனிக்கிழமை காலை வரை உங்களுக்கு கெடுபலன்கள் இருக்காது. சனிக்கிழமை அன்னைக்கு மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீண் விரயங்கள், உங்களுக்கு பொருள் விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்திற்குண்டான பரிகாரம், அதாவது மேஷராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த வாரம் வந்து சிவபெருமான் வழிபாடு செய்யுங்க. குறிப்பாக சிவ அஷ்டோத்திரம் சொல்லி வாருங்கள். சிவபுராணம் படிக்க முடிஞ்சால் படிப்பது நல்லது. வில்வமாலை சாற்றி வழிபடுவதன் மூலமாக ஆரோக்கிய சங்கடங்களிலிருந்து வெளிவருவதற்குண்டான உபாயத்தை அந்த சர்வேஸ்வரன் ஏற்படுத்தி கொடுப்பான். ரிஷபராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் வார ஆரம்பத்தில் பிப்ரவரி 22 பிப்ரவரி 25 வரைக்கும், 25 விடியற்காலை வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. மன சஞ்சலம் ஏற்படுகின்ற வாய்ப்பு மட்டும் இல்லாமல் முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அல்லது பிஸ்னஸ் பார்ட்னர் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களை எரிச்சல் படுத்தி சண்டைக்கு வர வைப்பாங்க. உங்களை சண்டை போட்டால் அதை வச்சு ஏதாவது சிக்கல் பண்ணலாம் அப்படின்ட்டு. அதனால் இந்த நாட்களில் மனதை அடக்கி ஆள்வதற்கு முயற்சி செய்யுங்க. அதாவது 22 முதல் 25 விடியற்காலை வரை, 25 9ஆம் இடத்துக்கு போகக்கூடிய சந்திரனுக்கு குரு பார்வை. வளர்பிறை சந்திரன் கிடையாது, தேய்பிறை சந்திரனாக இருந்தாலும் குரு பார்வையில் இருக்கிறதுனால நற்பலன்கள் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு தந்தை வழியில் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் விலகும். தந்தை மூலமாக பண உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்களுக்கு உறவுகளின் மூலமாக சிக்கல்களுக்கு தீர்வு காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற நாட்களாக இருக்கும். 25 ஆரம்பிச்சதுன்னா மார்ச் 3 வரைக்கும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு. தொழில் விருத்தி, உத்தியோக மேன்மை, வியாபாரத்தில் அனுகூலம், படிக்கின்ற குழந்தைகளுக்கு மேன்மை அடைவது, உங்களுடைய மதிப்பு மரியாதை உயர்ந்து சமூகத்தில் அந்தஸ்து உயரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாட்களாக இருக்கும். குடும்ப தலைவிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பண தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய வகையில் இல்லாட்டினாலும் அதற்கேற்றாற் போல நண்பர்களின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். இந்த வாரத்தில் உங்களுக்கு செலவுகள் ஜாஸ்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் செலவுகள்,
குடும்பத்தில் செலவுகள், குழந்தைகளால் செலவுகள், குழந்தைகளுடைய மேல் படிப்புக்கு உண்டான செலவுகள், வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய செலவுகள், இப்படி ஏகப்பட்ட செலவுகள் இருக்குது. கடன் கொடுத்தவங்களும் உங்களை கொஞ்சம் நெருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 6ஆம் வீட்டு அதிபதி உச்சமாக இருக்கார். அதனால் உங்களுக்கு கடன் சார்ந்த விஷயங்கள் சற்று கவலையை ஏற்படுத்தும். நண்பர்கள் மற்றும் உறவுகளின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறதே உங்கள் நண்பர்கள் தான், உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க தான், உங்களை சுற்றி இருக்கிறவங்க தான் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. அடுத்தவங்களை நம்பி இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால இந்த வாரத்தில் நீங்கள் கோபத்தை வீட்டில் தான் காட்டுவீங்க, வெளியில் காட்ட மாட்டீங்க. வெளியில் இருக்கக்கூடிய எரிச்சலான மனநிலையை கூட உங்களுடைய உடன்பிறப்புகளிடமோ குழந்தைகளிடமோ காட்டுவதற்கு வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவி உறவில் இந்த வாரம் தேவையற்ற மனஸ்தாபங்கள் ஏற்படும். அனாவசியமான பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. இன்ஃபேக்ட் வாழ்க்கை துணை உங்கள் மனைவியோ இல்லை கணவரோ ஹெல்த் இஷ்யூஸில் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா அவங்களுக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ரிஷப ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் பண வரவில் எந்த பாதிப்பும் இல்லை. வருமானம் இருக்கும், செல்வாக்கு இருக்கும். ஆனால் செலவு பாட்டுக்கு இஷ்டத்துக்கு போயிட்டே இருக்கு. ஏன்னா இரண்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கார். விரையாதிபதி செவ்வாய் 2ஆம் இடத்துல. அதே சமயம் 2ஆம் வீட்டு அதிபதி 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கும், செலவுகளும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் வியாபாரிகளுக்கு பருத்த வருமானம் ஏற்படும். புதுசாக உங்களுக்கு பண வரவு ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு வாக்கு வன்மை ஏற்படும். அதிகார வார்த்தைகளை பயன்படுத்தி வெற்றிகள் கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற நாட்கள். இந்த வாரத்திற்குண்டான பரிகாரம், ரிஷபராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம்னா முருகன் வழிபாடு செய்வது சிறப்பு. முருகனுக்குண்டான ஸ்கந்த சஷ்டி கவச்சம், ஸ்கந்த குரு கவச்சத்தை பாராயணம் செய்யுங்கள். உங்களுக்கு குருவாக அந்த முருகன் வழி நடத்துவான். மிதுன ராசி அன்பிற்குரிய மிதுன ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் முதல் 2 நாட்கள் 23, 24 சந்தோஷமாக இருப்பீங்க. நண்பர்களால் ஆதாயம் ஏற்படும். உங்களுக்கும் நண்பர்களுக்கும் ஒரு பெருத்த பொருத்தம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திருமண வயதினருக்கு மனதிற்கு பிடித்த நபர்களை கைப்பிடிக்கக்கூடிய யோகம் ஏற்படும். மனதிற்கு பிடித்த நபர்களிடம் உங்களுடைய காதலை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது. திருமணமான தம்பதிகள் பிரிந்திருக்காங்கன்னா இந்த வாரத்தில் நீங்கள் முதல் 2 நாட்களில் நீங்கள் போய் கூப்பிட்டா உங்கள் மனைவியோ கணவரோ வீட்டுக்கு திரும்ப வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இதன் மூலமாக பிரிந்த தம்பதிகள் ஒன்றிணைவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். இதில் நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் நீங்கள் அவங்கள கூட்டிகிட்டு எங்கேயாவது அவுட்டிங் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது வெளியூருக்கு எங்கேயாவது ட்ராவல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் 25 முதல் 27 விடியற்காலை 4:30 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த சமயத்தில் எங்கேயாவது அவுட்டிங் கூட்டிகிட்டு போனால் கூட பெருசாக நீங்கள் வாயை கொடுத்து பிரச்சனையை உண்டு பண்ணாதீங்க. நீங்கள் பேசினா கூட நிதானமாக தான் பேசணும். அவங்க கடந்த காலத்தில் பண்ணின தப்பை நீங்கள் குத்தி காட்டி பேசக்கூடாது. அவங்க வீட்டு சைடு, அதாவது உங்கள் மாமனார் மாமியார் சைடில் அவங்க ஏதாவது தப்பு பண்ணியிருந்தாங்கன்னா அது பெருந்தன்மையோடு மன்னிக்கிற பக்குவத்தை வளர்த்துக்கிறது நல்லது. அலுவல் ரீதியாக இந்த வாரம் வளர்ச்சி ஏற்படும். வியாபாரத்தில் வளர்ச்சி, உத்தியோகத்தில் மேன்மை, மேல் அதிகாரிகளின் பாராட்டை பெறுவது. உங்களுக்கு தடைகளை ஏற்படுத்தி கொண்டிருந்த நபர்கள் உங்களை கம்பெனியை விட்டே வெளியில் போவாங்க. அவர்களால் ஏற்பட்ட வளர்ச்சி தடை விலகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. கடல் கடந்த தொடர்புகள் மூலமாக புதிய வியாபாரம் துவங்குவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு எப்படின்னா, உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கடல் கடந்த மனிதர்களால் உங்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான வாய்ப்பு இருக்குது. சுய தொழில் செய்பவர்களுக்கு 4ஆம் வீட்டு அதிபதி நீச்ச பங்கமாகிறதுனால நிலம் சார்ந்த முதலீடுகள் அபரிமிதமான லாபத்தை ஏற்படுத்தும். இதில் 2 ரீசன். ஒன்று, செவ்வாய் 4ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. இன்னொன்று, 4ஆம் வீட்டு அதிபதி புதன் 10ஆம் இடத்துலேருந்து நீச்ச பங்கமாகி 4ஆம் இடத்தை பார்க்குறதுனால தாயாரின் ஆரோக்கியம் வளர்ச்சி அடையும், முன்னேற்றம் அடையும். அது மட்டும் இல்லைங்க, உங்களுடைய நிலம் சார்ந்த முதலீடுகள், விவசாய நிலம், ரியல் எஸ்டேட்டு, கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ், இல்லை நீங்கள் வாங்கி போட்டுக்கிற இடம்லாம் அபரிமிதமான லாபத்தை பெருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நிலம் சார்ந்த வகையில் வளர்ச்சி ஏற்படும். ஆரோக்கிய விஷயத்தில் எந்த பாதிப்பும் இல்லை. அதே சமயம் இந்த புதன் நீச்ச பங்கம் ஆகிறதுனால வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்கள், அதாவது தங்க நகைகள், வைர பொருட்கள்லாம் வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வைர வியாபாரிகள், தங்க நகைகள் வியாபாரிகள்லாம் எழுச்சியை காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலையும் இருக்குது. இந்த ராசியில் பிறந்த மிதுன ராசியில் பிறந்த இளம் ஆண் பெண்கள் தங்களுடைய நட்புகளிடம் மட்டும் கொஞ்சம் நிதானமாக பேசினா போதும். ஏன்னா நீங்கள் சலிப்புத்தன்மையோட கோபத்தில் பேசக்கூடிய வார்த்தைகள் அனாவசியமான சில சங்கடங்களை ஏற்படுத்தும், குறிப்பாக சந்திராஷ்டம நாட்களில்.
இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு பண வருமானத்தில் தொய்வு இருக்காது. வருமானத்தில் தொய்வில்லாததுனால குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தடாலடியாக தீர்வு காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். ஸோ உங்களால் உங்கள் குடும்பத்துக்கு விமோசனம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. இதனால் குடும்பத்தில் உங்கள் பேரில் மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திருமண வயதினருக்கு சந்தோஷ அனுபவங்கள். ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு உண்டான பரிகாரம் என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. குறிப்பாக பெருமாள் வழிபாடு பண்ணணும். பெருமாள் நின்ற கோலத்தில் இருக்கும் பெருமாளை வணங்கி வாருங்கள். நின்ற கோலத்தில் இருக்கும் பெருமாளுக்கு துளசி மாலையோ அல்லது தாமரைப்பூ மாலையோ சாற்றி வழிபட்டு வாருங்கள். உங்களுக்கு மன நிம்மதி மட்டுமல்லாமல் ஸ்திர சொத்துக்கள் சேர்க்கை, தொழில் ஸ்திரத்தன்மை ஏற்படுவதற்கு உண்டான வாய்ப்பு ஏற்பட்டு மனோதிடம் அதிகரிக்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் அந்த பரந்தாமன். கடகராசி நண்பர்களுக்கு உண்டான வாராந்திர பலன்கள். இந்த கடகராசியை பொறுத்த வரைக்கும் வார ஆரம்பத்தில் சந்தோஷம் இருக்கும். வார கடைசியில், அதாவது 27லேருந்து மார்ச் 1 பிப்ரவரி 27லேருந்து மார்ச் 1 வரைக்கும் சந்திராஷ்டம நாட்கள் அப்படிங்கிறனால அதுக்கு முன்னாடி வரைக்கும் நண்பர்களால் ஆதாயம், வாழ்க்கை துணையுடன் ஒற்றுமைத்தன்மை. இன்ஃபேக்ட் உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் கோர்ட்டு கேஸு, டைவர்ஸ் கேஸு இல்லை பிரிவு சம்பந்தமான கேஸ் நடந்துட்டு இருந்துன்னா அது எல்லாத்துலேயும் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வரும். சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். பிரிந்த குடும்பம் ஒன்றிணைவதற்குண்டான ஒரு சிறப்பான காலகட்டமாக இருக்கும். சப்தமஸ்தானத்து அதிபதியான சனி 8ஆம் இடத்துல சூரியனோடு சேர்ந்திருக்காரு. அதாவது உங்களுடைய 2ஆம் வீட்டு அதிபதியும் 8ஆம் வீட்டு அதிபதியும் சேர்ந்திருப்பது, 7ஆம் வீட்டு அதிபதியும் சேர்ந்திருப்பது குடும்பத்தில் பிரிந்த தம்பதிகளை ஒன்றிணைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தும். ஆனால் சண்டை இருக்கும், அன்வான்ட் ஆர்குமெண்ட்ஸ் இருக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் சொன்னால் அவங்க கேட்க மாட்டாங்க, நீ சொல்லி நான் என்ன கேட்குறது, நான் சொல்லி நீ என்ன கேட்குறதுங்கிற பிடிவாத குணம்தான் இருக்கும். ஆனால் இது எல்லாமே பிப்ரவரியிலேருந்து மார்ச் 15 வரையோடு முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் உங்களுக்குள்ளே எதுக்காக சண்டை போட்டிங்கன்னே தெரியாமல் 2 பேரும் அந்யோன்யமாக இருப்பீங்க. ஆனால் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த 27 முதல் மார்ச் 1 வரைக்கும் தாங்க உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள். அந்த 3 நாட்கள் மட்டும், அதுவும் குறிப்பாக சொல்லணும்னா 2 நாட்கள் தான், 27, 28. மார்ச் 1 விடியற்காலையோடைய சந்திராஷ்டமம் முடிஞ்சிருது. ஸோ அதனால் மார்ச் 1 ஒரு இந்த மாதம் பிறக்கிறதே ஒரு புதிய தெளிவோடு பிறக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும், கடகராசியை பொறுத்த வரைக்கும் தொழில் விருத்தி, உத்தியோக மேன்மை, எதிரிகளால் ஏற்பட்ட அவமானங்கள் விலகுதல். இன்ஃபேக்ட் எதிரிகள் உங்ககிட்ட சிரிச்சுட்டு வழிஞ்சிட்டு நிற்பாங்க. சார் ஏதோ தப்பு பண்ணிட்டேன் சார், கண்டுக்காமல் விடுங்க சார், நம்மளாம் ஒன்றுக்குள்ளே ஒன்று சார், நம்மளாம் சொந்தக்காரங்க சார் அப்படிமா. சொந்தக்காரன் அப்போ உனக்கு தெரிஞ்சுக்கணுன்றான்னு நீங்கள் மனசோட திட்டிப்பீங்க. ஆனால் வேறு வழி இல்லை, பேச முடியாது. ஏன்னா இப்போ உங்களுக்கு நீங்கள் அதை தாண்டி போகிறதுக்கு முயற்சி எடுக்கணும். இதில் 9ஆம் இடத்துக்கு சந்திரன் பயிற்சியாகின்ற மார்ச் 1 முதல் மார்ச் 3 வரை சுக்கிரன், புதன் ஆகிய கிரகங்கள் அந்த இடத்துல இருக்காங்க. சுக்கிரன் உச்சமாக இருக்கார், புதன் நீச்ச பங்கமாக இருக்கார். இதனால் உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பிரிந்த குடும்பம் ஒன்றிணைகின்றது. அதனால் எங்கேயாவது அவுட்டிங் போகணும், ஏன்னா மறக்கணும்ல, அவங்களுக்கு கிஃப்ட் வாங்கி கொடுக்கணும், எங்கேயாவது ஃபாரின் போகணும், இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தந்தை வழியில் உங்களுக்கு சுப செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். அதே சமயம் உங்களுக்கு நீண்ட நாட்களாக மரியாதை கொடுக்காமல் இருந்த சில நபர்கள் மரியாதையோடு செயல்பட்டு உங்களுக்கு செல்வாக்கை உயர்த்தக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துவார்கள். யாரால் உங்களுக்கு அவமானம் ஏற்படுதோ அவன் தான் உங்களுக்கு மரியாதையை கொடுப்பான். ஸோ இந்த வாரம் இழந்த மரியாதையை மீட்டெடுக்கும் வாய்ப்பு ஏற்படுத்துகின்ற வாரமாக இந்த கடகராசிக்கு இருக்குது. ஸோ கடகராசிக்கு என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு கேட்டால், உங்களுக்கு விரையாதிபதியான புதன் நீச்ச பங்கமாகிறாரு, பாதகாதிபதியான சுக்கிரன் உச்சஸ்தானத்தில் இருக்கார், உங்களுக்கு யோகாதிபதியான செவ்வாய் விரயஸ்தானத்தில் இருக்கார். இதில் 10ஆவதுக்கு குரு 11ஆம் இடம். விரையாதிபதியும் பாதகாதிபதியும் உச்சமாக இருக்காங்க. யோகாதிபதி கிரகங்கள் சுமாரான பலன்கள் இருக்காங்க. அதனால் இப்போ நீங்கள் இந்த சிவபெருமான் வழிபாடு பண்ணணும். அப்படி இல்லைன்னா குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணணும்னா குருவுக்கு உண்டான பலனை கொடுக்கணும், இல்லாட்டி செவ்வாய்க்கு உண்டான பலனை எடுத்துகிட்டு வரணும். அதுக்கு முருகனை வழிபடுவதை காட்டிலும் குருவை இல்லை முருகனையே குருவாக ஏற்று வழிபடலாம், இல்லாட்டி குரு வழிபாடு செய்வது சிறப்பு. குருவை வணங்கி வாருங்கள். ஒன்றா நவகிரகத்தில் இருக்கிற குரு, இல்லை சிவபெருமானியை குருவாக ஏற்று தட்சிணாமூர்த்தியை வழிபடலாம். இல்லையா முருகனை, அதாவது சுவாமிநாதனை வழிபடலாம், சுவாமிமலை முருகனை. இது 3 இல்லையா, கண்கண்ட தெய்வம். உங்களுக்கு ஸ்கூலில் பாடம் எடுத்த டீச்சர் அவங்க எப்போவோ சின்ன வயசில் எடுத்திருப்பாங்க. இந்த வாரத்தில் அவங்கள போய் பார்த்து நமஸ்காரம் பண்ணி ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க.
அது குருவிடம் ஆசீர்வாதம் வாங்கிய பலனை கொடுக்கும், நன்மைகள் ஏற்படும். சிம்ம ராசி அன்பிற்குரிய சிம்மராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வார ஆரம்பத்திலேருந்து 23 சனிக்கிழமை மார்ச் 1 வரைக்கும் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுகின்ற நாட்களாக இருக்கும். 5ஆம் இடத்துல செவ்வாயின் பார்வையில், 6ஆம் இடத்துல குரு பார்வையில், 7ஆம் இடத்துல சனி சூரியன் சேர்க்கை, புதன் அந்த 7ஆம் இடத்துலேருந்து பயிற்சி ஆகிடுவார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 8ஆம் இடத்துல சந்திரன் போகும்பொழுது சுக்கிரன் புதன் ராகு, இதில் சுக்கிரன் உச்சபலத்தோட புதன் நீச்ச பங்கமாகி உங்களுக்கு வருமானத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. ஆனால் அந்த வருமானம் தரும்பொழுது தான் வார்த்தையை கண்ட்ரோல் பண்ணும். ஏன்னா எடுத்தெறிஞ்சு பேசுகிறது, அவமரியாதைப்படுத்தி பேசுகிறது, அடுத்தவங்களை கிண்டல் கேலி பேசுகிறது, மரியாதை குறைவாக பேசுவது, பண விவகாரங்களில் வருமானம் வருதுன்னு இஷ்டத்துக்கு செலவு பண்ணுறது, வருமானத்தை கண்டுக்காமல் ஓடுறது, 10 ரூபா வர வேண்டிய இடத்துல ஒரு 2 ரூபா போனால் போட்டோம் அப்படின்னு சொல்கிறது, இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. ஏன்னா அடுத்து வரக்கூடிய அஷ்டம சனி உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். ஸோ அதனால் இப்போ பணம் வருதுன்னா சேமித்து வைக்கிறதுக்கு முயற்சி எடுங்க. குடும்பத்தில் இருக்கக்கூடிய வயதானவர்களை பகைத்து கொள்ளாமல் இருப்பது நல்லது. வயதானவர்களுக்கு மரியாதை கொடுக்காமல் இருப்பது சங்கடத்தை ஏற்படுத்தும். மரியாதை கொடுக்கணும். அதே சமயம் வார கடைசியில் மார்ச் 1 முதல் மார்ச் 3 உங்களுக்கு சந்திராஷ்டமம். அதனால் அந்த நாட்களில் உங்களுக்கு மனசு பொறுமல் அதிகரிக்கும். இது பண்ணலையே, அது பண்ணலையே, இது நடந்துருமோ, அது நடந்துருமோ, கடன் கொடுத்தவன் வந்துடுவானோ, கடைசியில் ஒன்றுமே நடக்காது. நிம்மதியாக இருப்பீங்க. ஏன்னா அஷ்டமஸ்தானத்தில் உங்களுக்கு யோகாதிபதியான சுக்கிரன் உங்களுக்கு உச்சமாக இருக்கார். அதனால் எப்போவுமே நல்லது தான் நடக்கும். இதில் 10ஆவதுக்கு 11ஆம் இடத்துல யோகாதிபதியான பூர்வ புண்ணியாதிபதியான, அதாவது பாக்யாதிபதியான செவ்வாய் இருக்கார் லாபஸ்தானத்தில். அதனால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுகின்ற காலகட்டம் தான் இது. அஷ்டம சனி ஆரம்பித்ததுக்கப்புறம் வேணால் உங்களுக்கு பண தட்டுப்பாடு ஏற்படும். குடும்பத்தில் அன்வான்ட் ஆர்குமெண்ட்ஸ் வரும். இப்போதைக்கு பெருசாக பிரச்சனை இல்லை. அதுவும் குறிப்பாக மே 14 வரைக்கும் சுக்கிரன் குரு பரிவர்த்தனா யோகம் உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்தும். குழந்தைகள் மூலமாக உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய கடன் பிரச்சனைகளையும் சமாளிக்கும் ஆற்றல் ஏற்படும். ஸோ மொத்தத்தில் இந்த வாரம் உங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாட்களாக இருக்கும், வார கடைசியை தவிர. சந்திராஷ்டம நாட்களில் உங்களுக்கு எதிரிகளை பற்றிய கவலைகள் ஏற்படும். எதிரிகள் சம்பந்தமாக நீங்கள் ஏதாவது ஒரு நியூஸ் உங்களுக்கு மனக்குழப்பத்தை கொடுக்கும். ஆனால் குடும்பத்தாரின் ஒத்துழைப்பு உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். வியாபாரிகளுக்கு இந்த வாரத்தில் வார ஆரம்பத்திலேருந்தே வருமானத்திற்கு குறைவு இருக்காது. ஆனால் வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்குண்டான முயற்சிகளில் பெருசாக ஈடுபடாமல் இருக்கிறது நல்லது. இந்த வாரத்திற்குண்டான பரிகாரம், அதாவது சிம்மராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னா, ஏற்கனவே சொன்ன இந்த தயிர் பரிகாரத்தை செய்யுங்க வார கடைசியில். இதை தவிர நீங்கள் பண்ண வேண்டியது முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், ஆஞ்சநேயர் வழிபாடு வாரம் முழுவதும் தினமும் காலையில் சூரிய நமஸ்காரம் பண்ணிவிட்டு ஆதித்ய ஹிருதயம் படிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஆஞ்சநேயருக்கு உண்டான ஹனுமன் சாலிசாவை படித்து வாருங்கள். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவிங்கிற மந்திரத்தை, அந்த ஆரியர்க்கு ஏகிங்கிற மந்திரத்தை சொல்லிட்டு வாங்க. உங்களுக்கு அந்த அஞ்சனை மைந்தனின் பரிபூர்ண அருளும் கிருபா கடாட்சமும் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். கன்னிராசி அன்பிற்குரிய கன்னிராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் 4ஆம் இடத்திலிருந்து 7ஆம் இடத்துக்கு வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறார் சந்திரன். 4, 5 சாதகமான இடங்களாக இருக்குது தேய்வரை சந்திரனாக இருந்தாலுமே. ஆனால் 6ஆம் இடத்துக்கு போகும்பொழுது சனி சூரியனோடு இணைகிறாரு. எதிரிகளோடு 2 எதிரிகள் இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு தான் எதிரி, உங்களுக்கு இல்லை. ஆனால் உங்களுடைய 11ஆம் வீட்டு அதிபதி அங்கே போகும்பொழுது எதிரிகளால் உங்களுக்கு பாதகம் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. பாதகம்னா உங்களுடைய சுயத்தை இழக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். மரியாதை இழக்கிறது, உங்களை அவமானப்படுத்துறது, உங்களுடைய கௌரவத்தை குறைக்கிறது போன்ற விஷயங்கள். ஏதாவது ஒரு இடத்துல போயிட்டு ஏதாவது ஒரு பொருள் வாங்கிட்டு கடைசி நேரத்தில் பர்ஸ் எடுத்துகிட்டு வரலாமீங்க. அது சுற்றி இருக்கிறவங்க என்ன இப்படி ஒரு மாதிரி பார்ப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு கிண்டல் பேச்சுக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் சப்தமஸ்தானத்துக்கு மார்ச் 1 சந்திரன் வருகின்ற பொழுது வளர்பிறை சந்திரனாக இருக்கார். அதனால் உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்படும். நண்பர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கும், உறவுகள் மூலமாக உதவிகள் கிடைக்கும். குறிப்பாக வாழ்க்கை துணையுடன் நல்ல அந்யோன்யம் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்குது. இந்த சுக்கிரன் 7ஆம் இடத்துல உச்சஸ்தானத்திலிருந்து பரிவர்த்தன யோகம் பெறுவது மட்டுமல்லாமல் ராசிநாதன் புதனும் அந்த இடத்துல நீச்ச பங்கம் ஆகிறாரு. தொழில் சிறக்கும், புதிய தொழில் அமையும், உத்தியோக மேன்மை ஏற்படும், உத்தியோக பிராப்தி ஏற்படும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும்,
வேலையில் இருப்பவர்களுக்கு இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மொத்தத்தில் இந்த வாரம் உங்களுக்கு நற்செய்திகள் தருகின்ற வாரமாக இருக்கும். வீடு மனை வாங்குவதற்கு அல்லது வீடு மனை வாங்கிறதுக்கு உண்டான பண உதவி பெறுவதற்கெல்லாம் உங்கள் வாழ்க்கை துணை சப்போர்ட்டிவாக செயல்படுவாங்க. உங்களுடைய வியாபாரத்தை தொழிலை விரிவுபடுத்துவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். புதிய முதலீடுகள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகின்ற வாரமாக இந்த வாரம் இருக்கும். உங்களுடைய ஆரோக்கியத்தில் எந்த பாதிப்பும் இல்லை. உடம்பில் ஏதாவது வியாதி இருந்ததுன்னா அதுக்குண்டான மருத்துவ தீர்வுகள் சந்தோஷத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. மருத்துவ தீர்வுகள் மட்டும் இல்லைங்க, நிலம் சார்ந்த முதலீடுகள் கூட உங்களுக்கு வெற்றியை தரும். நிலம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இந்த வாரம் நல்ல முன்னேற்றத்தையும் பண வருமானத்தையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. நீண்ட நாட்களாக குடும்பத்தில் திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடிய உங்களுடைய உறவுகளுக்கு நீங்கள் உங்கள் தலைமையில் திருமணம் நடத்தி வைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான பலன்களை தரக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கும். அதாவது அடுத்தவங்களுக்கு பண்ணி உங்கள் நல்ல பேரை காப்பாற்றிப்பீங்க. உங்களுக்கு நற்பெயர் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் தந்தையின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். தந்தையின் ஆரோக்கியத்தை கொண்டு உங்களுக்கு இருந்து வந்த கவலைகள் விலகும். நிலம் சார்ந்த விஷயங்களில் தந்தையின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். பூர்வீக சொத்து விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் உங்களுக்கு வரவேண்டிய சொத்து பாக்கிகள்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு உண்டான பரிகாரம் என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லதுன்னா, அம்பாள் வழிபாடு செய்வது சிறப்பு. அம்பாளை வழிபடுங்கள். அது யாராக இருந்தாலும் சரி, அதாவது துர்க்கையாக இருந்தாலும் சரி, இல்லை காத்தியாயினியாக இருந்தாலும் சரி, பாலையாக இருந்தாலும் சரி, இல்லை புவனேஸ்வரியாக இருந்தாலும் சரி, எந்த தெய்வத்தை அம்பாளை வணங்கினாலும் உங்களுக்கு தகுந்த அரணாக இருந்து நன்மைகளை ஏற்படுத்தி கொடுப்பாள் அந்த அன்னை. துலாம் ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் ராசிநாதன் சுக்கிரன் உச்சபலத்தோடு இருக்கார். குருவோடு பரிவர்த்தனை பெற்றுள்ள காரணத்தினால எதிரிகளிடம் கூட தலைமை பண்பை நீங்கள் நிலைநிறுத்தி செயல்படுவீர்கள். எதிரிகிட்ட கூட தைரியமாக பேசுவீங்க. யார்கிட்ட பேசுகிறதா இருந்தாலும் உங்களுடைய தலைமை பண்பை வெளிப்படுத்துவீர்கள். அடுத்தவங்களை எங்கே அடக்கணும் எங்கே நிறுத்தணும் அப்படிங்கிற ஒரு அந்த சாமர்த்தியத்தை தெரிஞ்சுக்கிட்டு செயல்படுவீங்க. கடன் சார்ந்த விஷயங்கள், எதிரிகள் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் உங்களுக்கு வருமானத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. நீண்ட நாட்களாக கடன் பிரச்சனையில் சிக்கி தவிப்பவர்களுக்கு கூட இந்த வாரத்தில் பண வரவு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். இதில் இந்த வாரத்தில் 22ஆம் தேதியில் 27ஆம் தேதியிலேருந்து விரையாதிபதி 9-12 கூடிய புதன் நீச்சஸ்தானத்துக்கு போகிறார். நீச்ச பங்க பலனை அடைவதன் மூலமாக உங்களுக்கு பாக்கியஸ்தானம் வலுப்பெறுகின்றது. அதாவது தந்தை மூலமாக உதவிகள் கிடைக்கும். குழந்தைகள் வம்ச விருத்தி போன்ற விஷயங்களால் ஆதாயம் ஏற்படும். குழந்தைகளுடைய திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகளில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும். இத்தனை நாளாக உங்கள் பையனோ பொண்ணோ திருமண விஷயத்தில் தடை ஏற்படுத்தியிருப்பாங்க. எனக்கு கல்யாணமே வேணான்னு சொல்லியிருப்பாங்க. இந்த வாரத்தில் யார் என்ன சொன்னான்னு தெரியாது. ஏன்னா எல்லாருக்கும் அவங்க கூட இருக்கிற எல்லாத்துக்கும் திருமணம் முடிஞ்சிருக்கும். இதனால் உங்களுக்கு உங்களுடைய குழந்தைகள் தங்களுடைய ஆசையை வெளிப்படுத்துவார்கள். எஸ், நாங்களும் கல்யாணம் பண்ணிக்கிறோம், எங்களுக்கும் ஓகேனுங்கிற அந்த அக்செப்டன்ஸை கொடுக்கறதுனால குடும்பத்தில் சந்தோஷம் மிகைப்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. வருமானத்திற்கு குறைவு இருக்காது. 2ஆம் இடத்திற்கு குருவின் பார்வை, 2ஆம் இடத்து அதிபதியான செவ்வாய் 9ஆம் இடத்தில் இருக்கிறதுனால வக்ர நிவர்த்தி அடைகிறதுனால குடும்பத்தில் தந்தை மூலமாக பண உதவிகள் கிடைப்பதற்கு முன்னான சூழ்நிலைகள் இருந்தாலும் தந்தையின் மூலமாகவும் சில செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வழக்கு சார்ந்த விஷயங்கள் செலவுகளை ஏற்படுத்தும். இளைய சகோதரர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். இதனால் உங்களுக்கும் அவர்களுக்கும் அந்யோன்யம் அதிகரிக்கிறதுக்கு மன புரிதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு வியாபாரத்தில் அரசு வகையில் அல்லது மேல் அதிகாரிகள் வகையில் சில முட்டுக்கட்டைகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால அரசாங்க அதிகாரிகளிடமோ உங்கள் மேல் அதிகாரிகளிடமோ சற்று விலகி இருந்து பேசுவது நல்லது. ரொம்ப க்ளோஸாக போய் பேசினீங்கன்னா அது உங்களுக்கு எதிர்மறை பலன்களை ஏற்படுத்தும். ஆரோக்கிய விஷயத்தில் பாதிப்பில்லை. இத்தனை நாளாக இல்லாத அளவுக்கு ஒரு புத்துணர்ச்சியோடு செயல்படுவதற்குண்டான யோகத்தை ஏற்படுத்துகின்ற வாரமாக இந்த வாரம் இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் குரு உங்களுக்கு சுப செலவுகளை தரக்கூடிய வகையில் இருந்தாலும் வருமானத்திற்கு குறைவில்லாமல் பார்த்துக்கிறாரு. தாயாரின் ஆரோக்கியத்திலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய நாட்களான 25 முதல் 27 உங்களுடைய ஆரோக்கியத்திலும் தாயாரின் ஆரோக்கியத்திலும் ஒரு பெருத்த முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கஜகேசரி யோகத்தின் மூலமாக தொழில் சிறக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாட்களாக இருக்கும். இந்த வாரத்திற்குண்டான பரிகாரம் துலாம் ராசி நண்பர்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா
யானை வழிபாடு, அதாவது விநாயகர் வழிபாடு பண்ணுறது மட்டும் இல்லாமல் யானைக்கு ஏதாவது ஒரு இடத்துக்கு நீங்கள் அவுட்டிங் போகிறீங்க, ஊட்டிக்கு போகிறீங்க, இல்லை கோயம்புத்தூர் சைட் போகிறீங்க, ஏதாவது எங்கே யானையை வச்சுருக்காங்க, எந்த கோயிலில் யானை இருக்கோ, கோயிலில் இருக்கிற யானைக்கு, காட்டுக்குள்ளே இருக்கிற யானைக்கு போய் நீங்கள் கொடுக்கக்கூடாது. நீங்கள் வந்து வால்பாறை இந்த மாதிரி வழியிலலாம் போனீங்கன்னா எங்கேயுமே நடுவில் நிற்காமல் போயிட்டே இருங்க. யானைகளுக்கு அந்த இடத்துல உணவு அளிக்கக்கூடாது. நீங்கள் கோயிலில் இருக்கிற யானைக்கு மட்டும்தான் உணவு அளிக்கணும். அதுவும் அங்கே இருக்கக்கூடிய பாகனின் ஒத்துழைப்போடு. தனியாக போயிட்டு கொடுத்தீங்கன்னா அது மிதிச்சதுன்னா நம்ம பொறுப்பு கிடையாது. ஏன்னா சில பேர் தப்பு பண்ணுறாங்க. அந்த 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 யானைகளை போய் தொந்தரவு பண்ணக்கூடாது. யானை எப்படி பார்க்கணுன்னா ஒரு 100 அடி தள்ளி நின்று பார்த்து ரசிக்கணுமே தவிர பக்கத்தில் போய் அதுக்கிட்ட குழந்தையை கொஞ்சிற மாதிரி கொஞ்சம் முடியாது, கொஞ்சம் கூடாது. இந்த வாரத்திற்குண்டான பரிகாரம் யானைக்கு உணவளிப்பது அல்லது விநாயகருக்கு உண்டான மந்திரங்களை சொல்லி வழிபடுவது மட்டுமே உங்களுக்கு சகலவிதமான தோஷங்களையும் போக்கி சந்தோஷத்தை ஏற்படுத்துகின்ற வாரமாக அமைந்திடும். விருச்சிக ராசி. அன்பிற்குரிய விருச்சிக ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானாதிபதி 8-11 புதன் இந்த வாரம் 27ஆம் தேதி நீச்ச பங்கம் அடைகிறார். 5ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சம். 5ஆம் இடத்து அதிபதியான குருவோடு பரிவர்த்தனை பெற்றிருப்பதன் மூலமாகவும் 4ஆம் இடத்துல சூரியன் சனி சேர்க்கை அப்படிங்கிறதுனால தொழில் முறையில் உங்களுக்கு இருந்து வந்த எதிர்ப்புகள் வலுக்கக்கூடிய சூழ்நிலை. அதாவது பவுலிங் போடும்போது, கிரிக்கெட்டில் பவுலிங் போடும்போது பவுலர்ஸ் வந்து நல்ல ப்ரொஃபஷ்னல் பவுலர்ஸாக இருந்தால் விளையாடக்கூடிய அந்த சச்சின் டெண்டுல்கர் போன்ற அந்த பேட்ஸ்மேன்களுக்கு வந்து உற்சாகம் ஜாஸ்தி இருக்குமா, இன்னும் வச்சு சாத்தலாண்டா அப்படின்ட்டு, நல்ல ஸ்கோர் எடுக்கலாம் அப்படின்ட்டு. பவுலர் வந்து சாதாரணமாக போட்டால் அடித்தா கூட அதில் வந்து பேர் வாங்க முடியாது. அந்த மாதிரி யாருக்கு திறமை இருக்கோ அவனுக்கு தான் பேர் வாங்கக்கூடிய தகுதியும் இருக்கும். அது மாதிரி இந்த வாரம் விருச்சிக ராசிக்கு திறமையும் உண்டு, பேர் வாங்கக்கூடிய தகுதியும் உண்டு. குடும்பத்தில் சந்தோஷ நிகழ்வுகள் ஏற்படுவதன் மூலமாக பிரிந்த மனவேற்றுமையின் காரணமாக இருக்கக்கூடிய தம்பதிகளுக்குள் ஒற்றுமை ஏற்படும். குடும்பத்தில் இதுவரை இல்லாத அளவுக்கு நற்செய்திகள் வருகின்ற வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் முன்னேற்றம், படிப்பு சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பெருத்த வருமானம் அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது. செல்வாக்கு மிக்க நபர்கள் ஆன்மீக நாட்டத்தை ஏற்படுத்துவார்கள். அவர்கள் பேச்சை கேட்டு சில கோயிலுக்கு போயிட்டு வருவீங்க. இந்த கோயிலுக்கு போகிறதுனால உங்களுக்கு மனோபலம் அதிகரிக்கும். அதே சமயம் குழந்தைகளுடைய எதிர்காலம் கருதி நீங்கள் எடுக்கும் முடிவுகள் உங்களுக்கு சந்தோஷத்தை மட்டுமல்லாமல் புகுந்த வீட்டில் உங்களுக்கு மரியாதையை பெற்றுத்தரும். அதுவும் குறிப்பாக கணவன் மனைவிக்குள்ள ஓகே நம்ம மனைவி நல்ல அறிவாளி, நம்ம புருஷன் நல்ல அறிவாளிங்கிறத புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற வாரமாக இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாட்களுக்கு பிறகு பண வருமானம், அதீதமான பண வருமானம் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது. வருமான அதிகரிப்பு ஏற்படும் பொழுது வார்த்தைகளில் கவனம் தேவை. இதுதான் உங்களுக்கு உண்டான இந்த வாரத்துக்கு உண்டான அட்வைஸ். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு, குறிப்பாக குடும்ப தலைவிகளுக்கு, தொழில்துறையினருக்கெல்லாம் வருமானம் ஏற்படும் சொல்லியிருக்கேன். ஆனால் அதே சமயம் இந்த வாரத்தில் சிலர் வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுது அரசாங்க அதிகாரிகளின் தண்டனை செலவுகளுக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சனி சூரியன் 4ஆம் இடத்துல சேர்ந்துருக்கிறதுனால அரசாங்க அதிகாரிகள், நீங்கள் வண்டியில் ஓட்டும்போது, 2 வீலர் ஓட்டும்போது செல்ஃபோன் பேசுகிறது, கார் ஓட்டும்போது செல்ஃபோன் பேசுகிறது, இதெல்லாம் அரசாங்க அதிகாரிகளால் தண்டிக்கப்படுவதற்குண்டான சூழ்நிலை ஏற்படும். அதனால் ரோட்டில் போகும்போது, வண்டி ஓட்டும்போது கவனமாக இருந்துக்கிறது நல்லது. இது உங்களுடைய பாதுகாப்பிற்கும் கூட. இந்த வாரத்திற்கு உண்டான பரிகாரம், அதாவது விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு உண்டான பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாரத்தில் வருமானத்திற்கு குறைவு இருக்காது. ஆனாலுமே செலவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பாருங்கள். இந்த வாரத்தில் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். ஆனாலுமே பேசக்கூடிய வார்த்தைகளில் கவனமாக இருந்துக்கோங்க. இது மட்டும்தான் இந்த வாரத்திற்குண்டான எச்சரிக்கை செய்தி. இந்த வாரத்திற்குண்டான பரிகாரமாக நீங்கள் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு செய்வது மட்டுமல்லாமல் வாக்கு சாதுரியத்தை ஏற்படுத்துவதற்கு ஆஞ்சநேயரை வழிபட்டு வாருங்கள். ஆஞ்சநேயருடைய அருள் நல்ல வார்த்தைகளுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். தனுசு ராசி. அன்பிற்குரிய தனுசு ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் ராசியில் சந்திரன் தன் பயணத்தை துவக்கிறாரு. செவ்வாயின் பார்வையில் சந்திரமங்கல யோகம் ஏற்படுகின்ற காரணத்தினால இளம் வயது ஆண் பெண்களுக்கு திருமண யோகம் கைகூடும். திருமணமான தம்பதிகளுக்கு வம்ச விருத்தி ஏற்படும். குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இளம் வயது ஆண் பெண்கள் மனதிற்கு பிடித்தவர்களிடம் தங்களுடைய விருப்பத்தை தெரிவிக்கும் வாய்ப்பு இருக்குது. இது குடும்பத்திலையும் ஒத்துக்கொள்வதற்குண்டான சூழ்நிலை இருக்குது. அதே சமயம் பார்த்திங்கன்னா 3ஆம் இடத்துல சூரியன், புதன், சனி ஆகிய கிரகங்களின் சேர்க்கை வார ஆரம்பத்தில் 27ஆம் தேதிக்கு மேலே புதன் பயிற்சி ஆகிறாரு. இது உங்களுக்கு வளர்ச்சியை தரும்.
தொழில் வளர்ச்சியை தரும், ஸ்திர சொத்துக்களின் சேர்க்கையை தரும், திருமண வயதினருக்கு திருமண யோகத்தை கை கொடுக்கும், மனதிற்கு பிடித்த நபர்கள் நீங்கள் மனசுக்குள்ளே வச்சுருப்பீங்க, இந்த பையனையும் இந்த பொண்ணையும் எனக்கு பிடிச்சிருக்குன்னு, அவங்க வந்து ப்ரப்போஸ் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு சந்தோஷ செய்திகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. நல்ல நண்பர்களின் அறிமுகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அந்த நண்பர்கள் மூலமாக உங்களுடைய கடன் பிரச்சனைகளுக்கோ அல்லது தொழில் பிரச்சனைகளுக்கோ தீர்வு கிடைக்கிறதுக்கோ வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசிக்கு பெரிய நஷ்டங்கள் எதுவும் இல்லை. வரக்கூடிய சனிப்பெயர்ச்சினால் ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம், கடன் உதவிகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படும். கடன் உதவிகள் கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக கடனை வாங்கி வச்சுக்காதீங்க. தேவையான அளவுக்கு கடன் வாங்குங்க. அதுவும் முதலீடாக இருக்கணும். இந்த கடனை வாங்கி வீட்டு கடன் அடைக்கிறது, பால்காரன் கடன் அடைக்கிறது, அது பேர் என்ன, ப்ரொவிஷன் கடைக்காரன் கடன் அடைக்கிறது, இதெல்லாம் பண்ணக்கூடாது. பேப்பர்காரன் கடன் அடைக்கிறதுலாம் பண்ணக்கூடாது. வாங்கின கடனை வைத்து தொழிலை ஸ்திரப்படுத்துங்கள். இது உங்களுக்கு வளர்ச்சியை தரும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் யோகாதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் இந்த வாரத்தில் 3ஆம் இடத்துல மறைந்திருந்தாலும் சனியோட வீட்டில் சனியோடு சேர்ந்து இருக்கிறதுனால உங்களுக்கு தந்தை வழியில் சில மனஸ்தாபங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது எப்போனா சந்திரன் 4ஆம் இடத்துக்கு போகக்கூடிய நாட்களான மார்ச் 1லேருந்து மார்ச் 3ஆம் தேதிக்குள்ளார அனாவசியமான சில முடிவுகளை எடுப்பீர்கள். அது உங்களோட அப்பாவுடைய எதிர்ப்புக்கு வலு சேர்க்கக்கூடிய வகையில் இருக்கும். முடிந்த வரைக்கும் உங்களுடைய தொழில் விஷயத்தில் முன்னோர் சொல் பேச்சோ அல்லது சீனியர் சொல் பேச்சு கேட்டு நடப்பது நல்லது. நீங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவராக இருந்தால் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்களுடைய சீனியர்ஸுடைய அபிப்பிராய பேதத்திற்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்களாகட்டும் சுய தொழில் செய்பவர்களாகட்டும் உங்களை விட எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன்ஸ் கிட்ட அட்வைஸ் கேட்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இது உங்களுக்கு வளர்ச்சியை தரும். அட்வைஸ் கேட்கறதுனால கெட்டு போக மாட்டீங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இளைய சகோதர சகோதரிகளுக்கும் உங்களுக்கும் மனபேதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தம்பி தங்கைகளால் உங்களுக்கு மன வருத்தம் ஏற்படும். கடந்த காலத்தில் நீங்கள் செஞ்ச சில தவறுகளை மீண்டும் கொத்தி காட்டி பேசக்கூடிய சூழ்நிலை இருக்குது. வார கடைசியில் சனி ஞாயிறு திங்கள் ஆகிய நாட்களில். அதனால் அவங்கக்கிட்ட கொஞ்சம் விலகி இருப்பதற்கு முயற்சி எடுங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியத்தில் எந்த பாதிப்பும் இல்லை. அதனால் பெருசாக கவலைப்பட வேண்டாம். தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு உண்டான பரிகாரம், இந்த வாரத்திற்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வாரத்தில் 7-10 புதன் நீச்ச பங்கமாகிறதுனால நீங்கள் பெருமாள் வழிபாடு செய்வது சிறப்பு. பெருமாள் வழிபாடு அப்படின்னு சொன்னால் அமர்ந்த கோலத்தில் இருக்கும் பெருமாளை வணங்குவதன் மூலமாக உங்களை அவர் ஓட வைப்பார். நீங்கள் சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க. அமர்ந்த கோலத்தில் இருக்கும் பெருமாளை வணங்குவதன் மூலமாக உங்களுக்கு குடும்பத்தில் ஸ்திரத்தன்மை, தொழிலில் ஸ்திரத்தன்மை, குடும்பத்தில் ஒற்றுமைத்தன்மை, மன நிறைவு ஏற்படும். ஆரோக்கிய குறைபாட்டிலிருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். மகர ராசி நண்பர்களுக்கான இந்த வாரத்துக்கான பலன் பார்த்தீங்கன்னா, இந்த வாரத்தில் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் 27ஆம் தேதி அன்னைக்கு 3ஆம் இடத்துக்கு போகிறாரு. உங்களுக்கு யோகாதிபதி 9ஆம் வீட்டு அதிபதியாக ஆன புதன் நீச்ச பங்க பலனை அடைகிறார். இது உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்தும். பெரிய மனிதர்களின் தொடர்பை ஏற்படுத்தி கொடுக்கும். குழந்தை பாக்கியம், வம்ச விருத்தி போன்ற தடைகள் விலகி சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். தந்தையின் உதவியை நாடுவதற்கும் இது வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். விரயஸ்தானத்தில் வார ஆரம்பத்தில் ஞாயிறு மற்றும் திங்கட்கிழமைகளில் சந்திரன் இருக்கார். செவ்வாயின் பார்வையில் கடன் செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடன் கொடுத்தவன் கொஞ்சம் தொந்தரவு பண்ணுவான். இந்த வாரத்தில் ஞாயிறு மற்றும் திங்கட்கிழமைகளில் வீட்டுக்கு சண்டை போடுவான். கொடுத்த பணத்தை திருப்பி கேட்பான். இதில் 10ஆவதுக்கு வட்டியும் ஜாஸ்தி கேட்பான். இதெல்லாம் பேசி தான் தீர்க்கணும். அனாவசியமான பேச்சுவார்த்தைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் அதிகாரமாகவும் சண்டை போட வேண்டியது இருக்குது. இதில் 10ஆவதுக்கு குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் குழந்தைகளுடைய பிடிவாத குணத்திற்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. ஸோ மொத்தத்தில் வெளியாட்களும் சொல் பேச்சு கேட்க மாட்டாங்க. வீட்டில் இருக்கிற குழந்தைகளோ கணவனோ மனைவியோ உங்கள் பேச்சை கேட்க மாட்டாங்க. உடன்பிறப்புகளும் உங்களுக்கு பிடிவாத குணத்துடன் செயல்படுவார்கள். அதுவும் தம்பி தங்கை இருந்தால் பிரச்சனை தான். ஆனால் இது எல்லாமே 27க்கு அப்புறம் மாற்றங்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புதன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகும் பொழுது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் வார ஆரம்பத்தில் 25 முதல் 27 ராசியில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுவார் குருவின் பார்வையில். அதனால் உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படுகின்ற வாய்ப்பும் வியாபாரத்தில் வளர்ச்சியும் தெளிவான சிந்தனையும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடன்பிறந்தோரின் செயல்பாடுகள் மூலமாக உங்களுக்கு மனோபலம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பூர்வீக சொத்துலேருந்து பங்கு கிடைக்கும் சூழ்நிலை சாதகமாக இருக்கிறதுனால அவசரப்பட்டு உங்களுடைய உறவுகளை பகைத்து கொள்ள வேண்டாம். இந்த வாரத்தில் குறிப்பாக அண்ணன் தம்பி யார் இருந்தாலும் சரி பங்காளிகளை பகைத்து கொள்ளாமல் இருப்பது நல்லது.
மூன்றாம் இடத்துக்கு சந்திரன் பயிற்சியாகின்ற மார்ச் 1ஆம் தேதி முதல் 3ஆம் தேதி வரை இந்த நாட்கள் உங்களுக்கு பெருத்த லாபத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும். தடைகள் விலகும், வெற்றிகள் கிடைக்கும், யோகத்தை ஏற்படுத்தும், பெரிய மனிதர்களின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். படிக்கின்ற குழந்தைகளுக்கு மேன்மைகள் கிடைக்கும். உங்களுடைய குழந்தைகள் உங்கள் பேச்சை கேட்காம இருந்தாங்கன்னா இந்த வாரத்தில் உங்கள் பேச்சை கேட்டு நடப்பாங்க. அவர்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சங்கடங்களுக்கு நீங்கள் தீர்வை தரக்கூடிய வகையில் இருப்பீங்க. வியாபாரிகளுக்கு பெருத்த லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் இதுவரை இல்லாத அளவுக்கு புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். நீண்ட நாட்களாக நான் சொல்கிறது கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷமாக இல்லை 12 வருஷமாக அவங்களுக்கு அவமானப்பட்டுட்டு இருந்தீங்க. இப்போ அந்த அவமானம் விலகும் நேரம் வந்து விட்டது. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படும், வருமானம் அதிகரிக்கும். உங்களுடைய பெட் அனிமல்ஸ், நாய், பூனை, புறா, இந்த மாதிரி ஏதாவது பெட் அனிமல்ஸ் வியாபாரம் பண்ணுறவங்களா இருந்தால் அதில் வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தில் இருந்த தடைகள் விலகும். உங்களுக்கு ஸ்திர சொத்துக்களின் மீது இருந்து வந்த சங்கடங்கள் விலகி ஸ்திர சொத்துக்கள் சேர்க்கை ஏற்படுறதுக்கும் வீடு மனை வாங்குவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். மொத்தத்தில் மகர ராசிக்கு அப்படியே தலைகீழ ஷிஃப்ட் ஆகும். அவ்வளவு நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 7.5 சனி முடியறதுக்கு இன்னும் 1 மாதம் இருந்தாலுமே உங்களுக்கு நல்ல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் வந்து விட்டது. ஸோ தடைகள் விலகும், சந்தோஷம் ஏற்படும். இதற்கு பரிகாரம் என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னா, குலதெய்வ வழிபாடு, துர்க்கை வழிபாடு செய்யுங்கள். மன நிம்மதியும் ஆரோக்கிய நிம்மதியும் ஏற்படும். கும்பராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ராசியில் இருக்கிற புதன் 2ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறாரு. உங்களுக்கு அஷ்டமாதிபதி 5, 8 கொடிய அதிபதியான புதன் நீச்ச பங்கம் அடைவதன் மூலமாக எதிரிகள் பலம் பெறுவார்கள். ஆனால் இந்த எதிரிகளை உங்களுடைய வார்த்தையை கொண்டும் இனிமையான வார்த்தைகளை பேசியும் நட்பு பாராட்டி பேசியும் சாதகமான பலன்களை ஏற்படுத்துவீர்கள். 5ஆம் இடத்ததிபதி புதன் நீச்சபங்கம் அடைவது குழந்தைகளுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். குழந்தை பாக்கியத்தை கொடுத்து சந்தோஷத்தை ஏற்படுத்தும். உடன்பிறப்புகள் மூலமான வருமானத்தை தரும். உடன்பிறப்புகளின் உதவியை நாடுவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். அதே சமயம் உங்களுக்கு வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு அரசாங்க அனுகூலம் இல்லாமல் இருந்தது. இந்த புதன் பயிற்சிக்கு அப்புறம் தான் ஓரளவுக்கு அனுகூலம் வரும். ஆனால் பெருசாக எதிர்பார்க்காதீங்க. ஏன்னா உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் உங்கள் பிஸ்னஸ் பார்ட்னருக்கும் 7ஆம் பொருத்தம் சண்டை எக்கச்சக்கமாக இருக்குது. ஆர்கியூமெண்ட்ஸ் இருக்குது. ஆனால் ஆர்கியூமெண்ட்ஸை கூட நீங்கள் சாதகமாக மாற்றிக்கிறதுக்கு புதன் சப்போர்ட் பண்ணுவார். சந்திரன் விரயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய 25 முதல் 27 வரை குரு பார்வையில் இருக்கிறதுனால வியாபாரிகளுக்கு பண விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த பண விரயம் எதிர்கால வளர்ச்சிக்கானதாக இருக்குமே தவிர நஷ்டத்தை ஏற்படுத்தாது. சந்திரன் உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய 27 முதல் மார்ச் 1ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு தெளிவை கொடுத்தாலும் கடன் சார்ந்த விஷயங்களில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும். ஏன்னா 6ஆம் வீட்டு அதிபதி உங்கள் ராசியில் அமாவாசை நிலவாக இருக்கார். அதாவது பூர்ண சந்திரனாக இல்லாமல் நிலவே இல்லாமல் இருப்பார். அதனுடைய தாக்கம் உங்களுக்கு பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தாது. ஆனால் ஒரு மனசில் ஒரு தடுமாற்றம் சலனம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதிரிகள் விஷயத்திலும் மறைமுக எதிரிகளும் தொந்தரவு கொடுக்கக்கூடிய நேரமாக இருக்கிறதுனால கவனமாக இருந்துக்கோங்க. 2ஆம் இடத்துக்கு சந்திரன் பயிற்சியாகும்போது வளர்பிறை சந்திரன், புதன், சுக்கிரன், ராகு ஆகிய கிரகங்களின் சேர்க்கை குடும்பத்தில் உறவுகளின் வருகை மட்டுமல்லாமல் உங்களுடைய எதிரிகளின் வருகையும் இருக்கும். ஆனால் உறவுகள் எதிரில் அவங்க எதுவும் உங்களை அவமானப்படுத்த மாட்டாங்க. எதிரிகளால் எந்த பாதிப்புகளும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கும்பராசியில் பிறந்த சுய தொழில் செய்பவர்களுக்கும் கலைத்துறை நண்பர்களுக்கும் வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபாரம் செய்கிறவங்க, அதாவது எதிர்பாலின தொழில் எதிர்பாலினத்தவர்களுக்கு உண்டான பொருட்களை வியாபாரம் செய்பவர்களுக்கு வருமானம் ஏற்படும். நிலம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கும் வருமானம் ஏற்படும். வியாபாரிகள் வளர்ச்சி அடைவார்கள். சாப்பாடு கேட்ரிங் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, டெய்லி சாப்பாடு செஞ்சு கொடுக்குறவங்க, பேக்கரி பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவர்களுக்கெல்லாம் வருமானம் ஏற்படும். ஸோ உங்களுடைய பிஸ்னஸை பொறுத்து நஷ்டம் ஏற்படாமல் இருக்கிறதோ வருமானம் ஏற்படுறதுக்கோ வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாரத்திற்கு உண்டான பரிகாரம், அதாவது கும்பராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னா ஸ்ரீ சுக்த பாராயணம். பண வருமானம் ஜாஸ்தி ஆகணும். உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படணும்னா நீங்கள் யாரு கூட சண்டை போடக்கூடாதுன்னா நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளில் மென்மையான வார்த்தைகள் வரணும் அப்படின்னா ஸ்ரீ சுக்த பாராயணம், கனகதாரா ஸ்தோத்திரம், இதை 2ஐயும் சொல்லி வாருங்கள். ராஜமாதங்கி வழிபாடு செய்வதும் கூட உங்களுக்கு வார்த்தைகளால் நஷ்டங்கள் ஏற்படாமல் உண்டான உபாயத்தை அந்த ராஜமாதங்கி தாயார் ஏற்படுத்தி கொடுப்பாள். மீனராசி, அன்பிற்குரிய மீனராசி நண்பர்களுக்கு
7ஆம் வீட்டு அதிபதி பாதகாதிபதி நீச்ச பங்கமாகிறாரு. அதனால் கூட இருக்கிறவங்களால் உங்களுக்கு சங்கடம் ஏற்படும், கூட ஒர்க் பண்ணவங்களால் சங்கடம் ஏற்படும். ஆனால் அலுவல் ரீதியாக உங்களுக்கு எதிரிகள் எந்த விதத்திலும் பாதிப்பை ஏற்படுத்த மாட்டார்கள். குடும்ப ரீதியாகவும் உங்களுக்கு பாதிப்புகள் ஏற்படாது. ஆனால் இந்த குடும்ப ரீதியான எதிரிகள் மட்டும் கொஞ்சம் தொந்தரவு கொடுத்துட்ருப்பாங்க. அது சம்பந்தமான சங்கடங்கள் உங்களுக்கு தூக்கத்தை கெடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. கடன் பிரச்சனை மனசில் சஞ்சலத்தை ஏற்படுத்தும். ஆரோக்கிய பிரச்சனை மனசில் சஞ்சலத்தை ஏற்படுத்தும். குறிப்பாக இடுப்புக்கு கீழே, இடுப்பு, தொடை, முட்டி, பாதம், கணுக்கால் இந்த இடத்துல ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னால் நரம்பு தளர்ச்சி அல்லது மரத்து போகுதல் போன்ற விஷயங்களால் சங்கடம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. உங்களுக்கு பைல்ஸ் பிரச்சனை இருந்ததுன்னா கூட அதுவும் தலை தூக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ இடுப்புக்கு கீழே இருக்கக்கூடிய எந்த பிரச்சனையும் உடனே மருத்துவரை நாடுவது அவசியம். இந்த வாரத்தில் சந்திரன் விரயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய 27 முதல் மார்ச் 1ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த நாளில் உங்கள் குழந்தைகளோ உடன்பிறப்புகளோ பெருசாக சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியும் அதுக்கு பின்னாடியும் உங்களுக்கு பெருத்த மரியாதை கிடைக்கும். அவமானங்களிலிருந்து உங்களை தற்காத்து கொள்வதற்குண்டான உபாயம் ஏற்படும். இந்த வாரத்தில் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரக்கூடிய வகையில் இருக்குது. அதனால் பெருசாக கவலைப்பட வேண்டாம். கௌரவ குறைபாடு ஏற்படாது. ஏன்னா லாபஸ்தானத்துக்கு குரு பார்வை, அந்த குருவும் சுக்கிரனும் எதிரியும் உங்களுக்கு மரியாதை செலுத்தக்கூடிய வாரமாக இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சந்திரன் உங்கள் ராசிக்குள்ளே வருகின்ற மார்ச் 1 முதல் மார்ச் 3ஆம் தேதி வரைக்கும் 4 கிரக சேர்க்கை உங்கள் ராசியில். அதனால் 10 பேர் இதற்கு நீங்கள் நடுவில் நிற்கிற மாதிரி இருக்கும். வெதர் இட் இஸ் குட் ரீசனாக இருக்கலாம், இல்லாட்டி பேட் ரீசனாக இருக்கலாம். அது உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து. முடிந்த வரை அடுத்தவர்களுடைய விஷயத்தில் தலையிடாமல் இருக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய விஷயத்தில் 4 பேரோட தலையீடு இல்லாமல் பார்த்துக்கோங்க. குடும்ப உறுப்பினர்களின் தலையீடு மட்டும்தான் உங்களுக்கு நிம்மதியை தரும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியத்தில் பாதிப்பில்லை. அதனால் கவலைப்பட வேண்டாம். நிலம் சார்ந்த விஷயங்கள், வீடு மனை மாற்றம் போன்ற விஷயங்களில் உங்களுக்கு இழுபறி நிலைமை ஏற்பட்டாலும் உடன் பணியாற்றுபவர்கள் அல்லது வாழ்க்கை துணையின் சமயோஜித புத்தியை கொண்டு இந்த மாதிரி சிக்கல்களுக்கெல்லாம் தீர்வு காணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய தாயாரின் ஆரோக்கிய விஷயம் சற்று சஞ்சலத்தை ஏற்படுத்தினாலும் பெருசாக பாதிப்பு இருக்காது. அவங்க வயசுக்கு உண்டான ரெஸ்ட் தேவை, அவ்வளோதான். மருத்துவ ரீதியாக அவங்களுக்கு பெருசாக சங்கடம் கிடையாது. அதே சமயம் தொழில் ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த தடுமாற்றங்கள் விலகக்கூடிய சூழ்நிலை இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் தசமஸ்தானாதிபதியான குரு சுக்கிரனோட பரிவர்த்தனை பெறுவதன் மூலமாக அஃபீஷியல் எதிரிகளிடமிருந்து உங்களுக்கு விமோசனம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்குது. நிம்மதியை தரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வார கடைசியிலேருந்து ஏற்படும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அதன் மூலமாக நன்மைகள் ஏற்படும். இந்த வாரத்திற்குண்டான மீனராசி நண்பர்களுக்கான பரிகாரம் சிவ வழிபாடு செய்வதும் சூரிய வழிபாடு செய்வதும் உங்களுக்கு எதிரிகளை வெல்லும் ஆற்றலை ஏற்படுத்தும். ஆதித்ய ஹிருதயம் தினமும் காலையில் சொல்லிட்டு வாங்க. உங்களுக்கு மனோபலத்தை கொடுத்து எதிரிகளை வெல்லும் ஆற்றலை அந்த சூரிய பகவான் வழங்கிடுவார். இதன் மூலமாக உங்களுக்கு இந்த வாரம் நற்பலன்கள் ஏற்பட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.